பார்சிலோனாவில் நடைபெற்ற ஐரோப்பிய கார் பந்தய தொடரில் ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் பிடித்த நடிகர் அஜித்குமார் அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்தார். எக்ஸ் தளத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், நடிகரும் நண்பருமான அஜித்குமாரின் அஜித்குமார் ரேசிங் டீம் கிரிவென்டிக் 24H யூரோப்பியன் என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப் சீரீஸ் 2025 ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் பிடித்தது அறிந்து மகிழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி மூலம் சர்வதேச கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் அஜித் பெருமையடைய செய்துள்ளதாக உதயநிதி தெரிவித்துள்ளார். அத்துடன் ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இலச்சினையை பயன்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அஜித்குமார் ரேசிங் டீம் கார் ரேஸில் மேலும் பல வெற்றிகளை குவிக்கட்டும் எனவும் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ள அஜித்குமார் ரேசிங் அணி, தமிழ்நாடு அரசின் அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு துணை நின்றுள்ளது என பெருமிதம் கூறியுள்ளது. இதனிடையே ஐரோப்பிய தொடரை தொடர்ந்து வரும் டிசம்பர் 13, 14ஆம் தேதிகளில் மலேசியாவில் நடக்கும் ஆசிய லெமான்ஸ் தொடரில் பங்கேற்க இருப்பதாக அஜித்குமார் ரேசிங் அணி தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் துபாயிலும், பிப்ரவரி 7, 8 தேதிகளில் அபுதாபியிலும் நடக்கும் ஆசிய லெமான்ஸ் பந்தயங்களிலும் அஜித் அணி கலந்து கொள்ளவுள்ளது. அத்துடன் இந்த பந்தயங்களுக்கு முன்னதாக அதே நாடுகளில் நடக்கும் கிரிவென்டிக் 24 மணி நேர பந்தயங்களிலும் போட்டியிட உள்ளதாக அஜித்குமார் ரேசிங் அணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.